அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜி சிஸ்டர்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கான ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடையை வச்சு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும், முடி நல்லா வளரும், டேண்ட்ரஃப் போகும், ஒயிட் ஹேர் பிளாக் ஹேராக மாறிடும், ஹேர் ஷைனிங்காக இருக்கும். இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் முடி வளர்றது, உங்கள் முடி கொட்டுறதெல்லாம் நின்று. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஜி சிஸ்டர்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். வேப்ப இலை, எலுமிச்சை இலை, செம்பருத்தி இலை, துளசி, கருவேப்பிலை, வெட்டிவேர், செம்பருத்திப்பூ, கொய்யா இலை, ரோஸ்மேரி, அது கூட சேர்த்து வெத்தலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து காய்ச்ச போகிறோம். இதுதான் எங்கள் அம்மா முன்னால் ரொம்ப நாளாகவே இதை தான் காய்ச்சி கொடுக்குறாங்க. அதை தான் நாங்கள் அப்ளைவும் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கொய்யா இலை போட்டுக்கிட்டோம், வேப்பிலையும் போட்டுக்கிட்டேன், எலுமிச்சை இலை, செம்பருத்தி இலை, அடுத்து செம்பருத்தி பூ போட்டுக்கலாம். துளசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சேர்த்தே போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரியறதுக்காக நாங்கள் தனித்தனியாக போட்டுட்ருக்கோம். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து ரோஸ்மேரியும் வெட்டிவேரையும் போட்டுக்கலாம். நீங்கள் ரோஸ்மேரி வெட்டிவேரை வாங்கினாக்கா நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம். இதுதான் ரோஸ்மேரி. அடுத்து வெட்டிவேர். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி, கருஞ்சீரகம், முருங்கை இலை, வெந்தயம், இது எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்து கிராம்பையும் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க, இல்லைன்னா அப்போ தான் தெறிக்காமல் இருக்கும். இது நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்கள் மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம வெத்தலையை போட்டுக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைனா பொங்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய்னால. அடுத்து இந்த எண்ணெய்க்கு ரொம்ப முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா ஜடாமஞ்சி. இது ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இது நீங்கள் வாங்கினாக்கா நாட்டு மருந்து கடையிலேயே வாங்கிக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் கிளற பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயோட கலர் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இதில் நம்ம ரோஸ்மேரியும் வெட்டிவேரும் சேர்த்துருக்கனால நல்லா ஸ்மெல் நல்லாவே இருக்கும்.
இப்போவே நம்ம போட்ட பொருள் பாதியெல்லாம் அதோட சத்தெல்லாம் இறக்கிருச்சு எண்ணெயில். இன்னும் நான் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் சூடு பண்ணலாம். ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா டெய்லியுமே எங்களுக்கு இதான் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த எண்ணெய் தான். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம போட்ட அந்த லீவ்ஸோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த இலையோட கலர்லாம் ஃபுல்லாக இறங்கி அதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் இந்த ஆயிலுக்கு போயிடுச்சு. இது நம்ம நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த லீஃபோடதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து மூடி போட்டுலாம் மூடக்கூடாது. ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால அது தண்ணி விட்டு கெட்டு போயிடும். அதனால எதுவும் மேலே மூடாமல் குழந்தைங்க கை படாத அளவுக்கு எங்கேயா போய் வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ இதை வெயிலில் 3 நாள் வச்சு அதுக்கப்புறம் ஏதாவது கண்ணாடி ஜார் இந்த மாதிரி இதில் மாற்றிடுங்க. மோஸ்ட்டாக நீங்கள் கண்ணாடி ஜாரில் மாற்றுறது பெஸ்ட். இப்போ 3 நாள் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எண்ணெய் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா ஃபுல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. நாங்கள் வடிகட்டி தான் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஜி சிஸ்டர்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.